श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः यदये सर्वविद्यानां दशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। இன்னைக்கு அத்தியாத்ம ராமாயணம் நடுவில் ஒரு ஏகஸ்லோகி பிரகரணம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிரந்தத்தை பார்த்துட்டு நம்ம அத்தியாத்ம ராமாயணத்துக்குள்ள போனோம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரே ஒரு ஸ்லோகம் நான் படித்தேன். எம் ஜோதிஸ்தவ பானுமானஹனிமே ராத்ரௌ பிரதீபாதிகம் யாதேவம் ரவிதீபதர்ஷன விதௌ கிம் ஜோதிராக்யாகி மே சக்ஷுஸ்தஸ்ய நிமிலனாதி சமயே கிம் தீர்தியோ தர்ஷனே கிம் தத்ராகமதோ பவான் பரமகம் ஜோதிஸ்ததஸ்மி பிரபோ. ஏத்த ஸ்லோக பிரகரணம் சம்பூர்ணம். ஒரு மிகவும் அழகான ஒரு கிரந்தம். இது ஏன் நடுவில் நாம் ஒரு கிரந்தமா பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நாம் இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா பார்த்துட்டு தான் நம்ம ஒரு வேதாந்த வகுப்புக்குள்ள வந்திருக்கோம். பார்த்துட்டு வந்தாலுமே அந்த கருத்துக்கள் மறந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி அந்த இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எங்க இருக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நடுவில் என்ன பண்றது. அது இல்லாமல் நடுவில் நிறைய பேர் நடுவில் வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்க அந்த இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தாவை அவங்க கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போதும் சரி, கேட்டவர்களும் என்ன இருக்கும், மறந்துருக்கும். அதற்காகத்தான் நம்ம நடுவில் என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு கிரந்தங்கள், குட்டி குட்டி கிரந்தங்கள் நம்ம ஆட் பண்ணிட்டு அப்புறம் ரெகுலரா அத்தியாத்ம ராமாயணம் நம்ம கண்டினியூ ஆகும். அதுக்காக தான் படிக்கிறது, டு ரிவைஸ். பொதுவா இது வந்து ஏக ஸ்லோகி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்பால் ஒரு ஸ்லோகத்தை உடைய ஒரு ஸ்லோகம். அதனால இதுக்கு பேர் ஏக ஸ்லோகி. ஏக ஸ்லோகி ஒரு ஸ்லோகத்தை உடைய ஒரு கிரந்தம். அதனால இந்த கிரந்தத்துக்கு பேரு ஏக ஸ்லோகம் சொல்லக்கூடாது, ஏக ஸ்லோகி பெண்பால். இது யார் எழுதுனா சங்கரர் எழுதுனதாக தான் சொல்லப்படுகிறது. பொதுவாக நம்ம ஒரு ஸ்லோகத்துடன் எந்த ஒரு சாஸ்திரமும் நிறைவு பெறுவது இல்லை. பட் சங்கரா இந்த ஒரே ஒரு ஸ்லோத்திரத்தை எழுதணும்னு ஆசைப்பட்டிருக்கார். ஈஸ்வரா சங்கல்பம் ஒரு ஸ்லோகத்திலேயே ஃபுல் வேதாந்தத்தை கவர் பண்ணக்கூடிய சக்தி சங்கரருக்கு இருந்திருக்கு. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்லோகத்துல ஃபுல் வேதாந்தத்தை கொண்டு வந்திருக்காரு. இவருடைய சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உபனிஷத்துக்கள்ல இருக்கிறதுலயே ஒரு பெரிய உபனிஷத்து. அப்ப மந்திரபுஷ்ப புக் எடுத்து பாத்தீங்கன்னா 160 பக்கம். அதுல இப்ப நாங்க கேண்டீன் போயிட்டு 100 பக்கம் தான் முடிஞ்சிருக்கு. அவங்க படிக்கிறவங்க தான் கேட்கறாங்க, எங்க படிக்கிறதுக்கே இவ்வளவு மாசம் ஆகுது, இதை நாம எப்ப கேண்டீன் முடிச்சுட்டு எப்ப நம்ம மீனிங் பாக்குறது. 160 பக்கம் இருக்கும், பெரிய உபனிஷத்து. அதுல நிறைய சாப்டர்ஸ், அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 4வது அத்தியாயத்துல இவர் எங்கிருந்து சோர்ஸ் எடுத்திருக்காரு நான் சொல்றேன். 4வது அத்தியாயத்துல பிராமணம்னு பேர். அதுக்கு சைடு வர சாப்டர்ஸ்னுடைய சப் சாப்டருக்கு பேரு பிராமணம் பேரு. அதுல 3வது பிராமணத்துல அந்த பிராமணத்துக்கு பேர் வந்து ஸ்வயம் ஜோதி பிராமணக அப்படிங்கிறது அந்த பிராமணத்துக்கு உண்டான பேர். ரொம்ப பிருகதாரணி உபனிஷத்துலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த 4வது சாப்டர். இதற்காகவே எல்லா ஆச்சாரிகளும் ஃபுல் பிருகதாரணி உபனிஷத்து எடுக்க முடியலனா கூட, எடுக்க முடியாது, யாரும் இது வரைக்கும் எடுத்ததில்லை. 4வது சாப்டர் கண்டிப்பா எடுப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு பிரகரணத்துக்காக, எது இந்த ஸ்வயம் ஜோதி பிராமணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிராமணத்துக்காக அவங்க அதை எடுப்பாங்க. ஸ்வயம் ஜோதி பிராமணம். இதனுடைய சாரம் என்ன நம்ம பார்க்கலாம். அதாவது அங்க என்ன சொல்ல வர, சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மா தான் வந்து ஸ்வயம் ஜோதி. ஸ்வயம், அந்த பிராமணத்துக்கு பேரு ஸ்வயம் ஜோதி பிராமணம்.
அங்க சொல்லப்படுகிற விஷயம் ஆத்மாதான், ஆத்ம தத்துவம் எடுத்துக்கலாம். ஆத்மா ஆனா ஆத்ம தத்துவம் தான் ஜெயம் ஸ்வயம். ஸ்வயம்னா தானாக, ஜோதி. இப்ப மீனிங் பார்க்கலாம். ஸ்வயம் ஜோதி அப்படிங்கிறது தானாகவே. இப்ப இந்த இடத்துல ஜோதிங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த வார்த்தைய? வேதாந்தத்துல ஜோதிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஜோதி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நெருப்பு, அக்னி, அதனுடைய வெளிச்சம். ஏன்னா அக்னிக்கு 2 சொரூபம் இருக்கு. ஒன்னு பிரகாசம், அதை ஜோதின்னு சொல்லுவோம். அந்த நெருப்பினுடைய பிரகாசம், சூரியனுடைய பிரகாசம், சந்திரனுடைய பிரகாசத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜோதின்னு சொல்லுவோம். அடுத்தது இன்னொரு தன்மை என்ன நெருப்புக்கு? சூடு. அது அந்த ஜோதி. இங்க வேதாந்தத்துல அந்த ஜோதி இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஜோதிங்கிற நாம எப்படி யூஸ் பண்றோம், அதுல இருந்து அந்த ஜோதியை எப்படி நாம மாத்தி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்திலேயே அவரு கேள்வியா கேட்டு பதிலா கொண்டாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறார் யாரு? குரு கேள்வி கேட்கிறார். இந்த அமைப்பு அப்படிதான் இருக்கும். யூஸ்வலா நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்பான், குரு ஒரு ஆன்சர் சொல்லுவார். இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி அமைஞ்சிருக்கு ஒரு ஸ்லோகத்துக்குள்ள எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரு கேள்வி கேட்பார், அப்புறம் சிஷ்யன் அதுக்கு பதில் சொல்லுவான், அதுக்கப்புறம் குரு உபதேசம் பண்ணுவார், அதுக்கப்புறம் அது புரிஞ்சுதுன்னு சிஷ்யன் சொல்லுவான். இந்த 4 கருத்துக்கள் இந்த ஒரு ஸ்லோகத்துல. ஃபர்ஸ்ட் குரு கேள்வி கேட்டு அவன் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இவருடைய உபதேசம், அதுக்கப்புறம் தான் குருனுடைய உபதேசம், அப்புறம் ஸ்டூடெண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவார். இதுதான் இதனுடைய மெயின் அமைப்பு. ஓகே, இப்ப எங்க வரோம்? ஜோதி. what do you mean by ஜோதி? ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு பொருளை அறிவதற்கு எது பயன்படுதோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஜோதி. இப்ப அவர் கேட்கிறாரு, பகலில் உனக்கு பொருளை அறிவதற்கு எது ஜோதி? பிரகாசம்ங்கிற வேர்டு நான் மாத்திரம், ஜோதிங்கிற வேர்டு என்னவா மாத்திரம்? பிரகாசம், அறிதலுக்கு. அதாவது பகலில் நீ பொருளை அறியணும்னா எது ஜோதியாக இருந்து உனக்கு உதவி பண்ணுது? அவன் என்ன சொல்றான்? ஆதித்யக. அதுதானே ஆதித்யகன அது சூரியன். சூரியன் தான் ஜோதி. புரிஞ்சுங்களா? பகல் டைம்ல சூரியன் தான் ஜோதின்னு ஸ்டூடெண்ட் சொல்லுவான். சரி, ஓகே. நைட்ல யாரு ஜோதி? நீ எந்த வெளிச்சத்துல நீ ஒரு பொருளை அறிதல்கிற நடைபெறணும்னா ஒரு ஜோதி வேணும். நைட்ல நீ எப்படி ஒரு பொருளை அறிகிறாய்? எது ஜோதின்னு கேட்க ஸ்டூடெண்ட் சொல்லுவான், சந்திரன், சந்திரமாகா, சந்திரன் வெளிச்சத்துல நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி, ஓகே. சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, அம்மாவாசை இருட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ உனக்கு எது ஜோதின்னு கேட்கறான். அவன் என்ன சொல்லுவான்? ஒரு நல்லெண்ணெய் விளக்குல ஊற்றி விளக்கு பற்ற வச்சேன்னா ஜோதி, வெளிச்சம் எனக்கு கிடைக்குது, நான் அதுல பொருட்கள் எங்க இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன். அப்ப என்னது? அக்னி. மூணாவது எது வருது? அக்னி. அது தானும் விளக்குங்கிறது. அதனால விளக்குன்னு என்ன? தன்னையும் விளக்கி கொண்டு சுத்தி இருக்கிற பொருளையும் அது விளக்குது. அதனால அதுக்கு பேரு விளக்கு. விளக்கு தான் ஜோதி. விளக்குன்னா இந்த மீன்ஸ் அக்னி எடுத்துக்கணும். எனக்கு வெறும் விளக்கு பற்ற வைக்காம இருந்தா அந்த விளக்கு ஜோதியான. சோ அந்த அக்னி, நெருப்பு கான்செப்ட், விளக்குங்கிற கான்செப்ட் போகக்கூடாது. அக்னி, அது ஜோதின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ இந்த மூணையும் பார்க்க முடியாத ஒருவனுக்கு எது ஜோதி? சப்போஸ் ஒருத்த குருடன், he cannot see sun, he cannot see moon, he cannot see அக்னி. தொட்டா மட்டும்தான் அவனுக்கு தெரியாது அக்னி பிரகாசம்னு அவனுக்கு என்னன்னு புரியாது. அப்ப அவனுக்கு எது ஜோதி? கொஞ்சம் திணறுவா ஸ்டூடெண்ட். அதுக்கு அவனுக்கு எது ஜோதி? இப்போ ஒருத்த குருட வர என்ன சொல்றோம் நம்ம? அந்த இடத்துல பல்ல இருக்கு, அந்த இடத்துல மேடு இருக்கு, பாத்துவா, லெப்ட்ல அதை பிடிச்சிக்கோ. நீங்க கண்ணை மூடிட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க என்ன பண்றோம். அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன பதில் நல்லா புரியும். ஒரு குருடனுக்கு நடந்து வர, அங்கிருந்து ஹால்ல நடந்து வராம என்ன சொல்லுவான்? லெப்ட்ல வா, ரைட்ல வா, நேரா வா, லெப்ட்ல குழி இருக்கு பாத்து வா, லெப்ட்ல ரைட்ல இது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அறிதல் ஏற்படுகிறதா இல்லதா? ஏற்படுகிறதா இல்லையா? அவன் ஒன்றை அறிந்து கொள்கிறானா இல்லையா? தன்னை சுத்தி இந்த ரைட்ல என்ன இருக்கு, லெப்ட்ல என்ன இருக்கு, மேல என்ன இருக்கு, கீழே என்ன இருக்குங்கிற அந்த அறிதல் அவனுக்கு நடைபெறுகிறதா இல்லையா? அப்போ எது ஜோதி? இந்த இடம் தான் புரிஞ்சுக்கிறது. எது ஜோதி? சப்தம், லாங்குவேஜ் ஜோதி. அப்படிதானே? அவன் அங்கிருந்து இங்க வரணும்னா அந்த முன்னால என்ன இருக்குங்கிற அறிதல். அவனுக்கு கண்ணு கிடையாது, சூரிய வெளிச்சம் கிடையாது, நீங்க டியூப்லைட் எதை வேணா ஆட் பண்ணிக்கீங்க. அக்னியே அவனுக்கு வேலை செய்யாது, டியூப்லைட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கீங்க. அப்ப டியூப்லைட்டுங்கிறது அந்த காலத்துல டியூப்லைட் இல்லாதனால அக்னியோட நிறுத்திக்கிட்டாங்க. இந்த காலம் பார்த்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கல. எந்த ஜோதியா இருந்தா டியூப்லைட் இஸ் என்னதா? ஜோதி.
அப்போ சீரியல் லைட் என்னதான் ஜோதி, லைட் எல்லாம் என்னதான் ஜோதி, அதுவும் அவனுக்கு தெரியாது. அப்போ எது அவனுக்கு அந்த அறிதல் கொடுக்குது? முன்னால என்ன இருக்குது, ரைட்ல பள்ளம் இருக்கா, லெப்ட்ல என்ன இருக்கு, ரைட்ல என்ன இருக்குங்கிற அறிவு, அறிதல் எப்படி நடைபெறுகிறது? அவர் நான் சொல்ற சப்தம், சப்தமே என்னது அறிவாக ஆகி அவன் உழுகாம நடந்து வரான். புரிஞ்சுதா? ஜோதி. அப்புறம் அப்ப அந்த குருன்னு சப்தம் மட்டும் ஜோதியா அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் தான் சாஸ்திரம். இது வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஜோதி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப அவனுக்கு உண்மையில் அந்த சப்தம் ஜோதியாக ஆக வேண்டும் என்றா, அடுத்த கேள்வி, உண்மையில் அவனுக்கு அந்த சப்தம் ஜோதியா ஆகணும்னா அவனுடைய காது ஜோதியா? ஏன்னா காது தானே கேட்டது, சப்தத்தை யார் கேட்டது, எந்த இந்திரியம் ரிசீவ் பண்ணுச்சு? காது. காது ஜோதியா அவனுக்கு? அந்த சப்தத்தை ரிசீவ் பண்ண காது ஜோதியா? காதுங்கிறது ஸ்வயம் ஜோதியாக இருக்க முடியாது. ஏன்? அது இந்திரியம், அது பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றியது. அது தானும் பிரகாசித்துக் கொண்டு அந்த சப்தத்தையும் பிரகாசிக்க முடியாது. அந்த சப்தம் என்ன அப்படிங்கறத அந்த காதுனால சுயமாக பிரகாசிக்க அறிய வைக்க முடியாது அவனை. ஓகே, அப்ப அதுக்கு அந்த காது கொண்டு இன்ஃபர்மேஷன் எங்க கொடுக்குது? அடுத்த சூக்ஷ்மத்துல என்ன வருது? மனம். அப்ப மனம் ஸ்வயம் ஜோதியா தானாக விழுந்து கொண்டு எல்லாவற்றையும் அறிய செய்கிறதா? சாஸ்திரம் என்ன சொல்லுது? அங்கே இதுக்கெல்லாம் சாஸ்திரம் ஹெல்ப் வேணும். சாஸ்திரம் என்ன சொல்லுது? மனமும் ஜடம், 5 பூதங்களுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றியது மனம். அதுவும் என்ன பண்ண முடியாது, சூரியனை போல பிரகாசமா பண்ணி எல்லாத்தையும் உள்ள என்ன பிரகாசம் பண்ண அறிதல்ங்கிற செயல் நடைபெறுவதற்கு காதுங்கிற கான்செப்ட் மட்டும் போத்து வராது. ஜடம். அறிதல்ங்கிற செயல் நடைபெறணும்னா மனமும் ஒத்து வராது. ஏன்னா அதுவும் ஜடம். பின்ன எப்படிங்க அவனுக்கு அந்த அறிதல் நடைபெற்றது? இதுதான் பாயிண்ட். அவன் எப்படி காதும் ஜடம் மனமும் ஜடம் நாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹவு அந்த அறிதல்ங்கிற செயல், அதுதான் பிரகாசம், அதுதான் ஜோதி. புரியுதுங்களா? அறிதல் தான் என்னது? ஜோதி. அந்த அறிதல்ங்கிற செயல் அவனுக்கு எப்படி ஏற்பட்டது? அது குருடனாவே நீ வச்சுக்கணும். எப்படி ஏற்பட்டது? அப்பதான் யார் இப்ப நம்மளுக்கு பதில் சொல்லணும். இத நானே கண்டுபிடிக்கிறேன். எப்படி? தவத்தின் மூலியமாக, தியானத்தின் மூலியமாக, இறை வழிபாட்டின் மூலியமாக கண்டுபிடிக்க முடியுமானா? முடியாது. அப்ப சாஸ்திரம் நம்மளுடைய உதவிக்கு வந்தாகணும். சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆத்மா ஸ்வயம் ஜோதி. ஆத்மனா யாரு? நான். என்னுடைய தத்துவம் என்னது? ஸ்வயம் ஜோதி. அந்த ஆத்மா எதற்கு அந்த சேத்தனத்தை கொடுக்குது? ஜோதி. அறிதல்ங்கிற செயல் நடைபெறுவதற்கு ஆத்மா என்ன சொல்ல? இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆத்மா மனம் கெட்ஸ் அறிதல்ங்கிற செயலை செய்வதற்கு ரெடி ஆகுது. அந்த மனம் அறிதல்ங்கிற சக்தியை பெற்றதுக்கு பிறகு அந்த அறிதல்ங்கிற சக்தியை காதுக்கு கொடுக்குது. சோ என்டையர் பாடி பிகம்ஸ் சேத்தனம். அதனால நம்ம என்ன பண்றோம்? அறிதல்ங்கிற செயல் நடைபெறுகிறது. இப்ப இந்த பக்கத்துல இருக்கிற செல்போனு, கல்லு, மண்ணு, இதுல என்ன கிடையாது? மனம்ங்கிறது கிடையாது. அதனாலதான் இந்த செல்போனோ, டேபோ அல்லது புக்கோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னு அதுக்கு ஜோதி இல்லை, அறிதல் அங்கு இல்லை. ஜடம், டேபிள், சேரு இது வேணா எடுத்துக்கங்க. அது அறிதல் செயல் நடைபெறாத காரணம் அங்கு அது ரிஃப்ளக்டிங் மீடியம் அங்க இல்லை. அப்ப இங்க எது ஜோதி? அங்க பிராமண, அதாவது பிருகதாரணி உபனிஷத்தின் சாரம் இதுதான். இது ஆத்மா ஸ்வயம் ஜோதி. இத ரொம்ப தெளிவா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த கிரந்தம் அமைஞ்சிருக்கு. இப்போ நாம கிரந்தத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னால இது கான்செப்ட் ஆஃப் திஸ் ஏக ஸ்லோகி ஜோதி விஷயம். இப்போ நாம ஜெனரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு தான் நம்ம அந்த ஸ்லோகத்துக்குள்ள போக முடியும். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான், தேடிக்கொண்டிருக்கிறான், எதையோன தேடுறான். அதுக்கு பேரு புருஷார்த்தம். புருஷேன அத்தியதே. புருஷனால் தேடப்படுகின்ற பொருள்களுக்கு பேரு அல்லது அந்த தேடுதலுக்கு பேரு புருஷார்த்தம். மனிதன் பொருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த பொருளை அந்த புருஷார்த்தம் அப்படிங்கிறது புருஷேன அத்தியதே. ரெண்டாவது தான் அத்தியதே. இது புருஷார்த்தம். புருஷனால் தேடப்படுவது புருஷார்த்தம். ஓகே, புருஷனா ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். அமெரிக்காவில் இருக்கலாம், ஜப்பான் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம்,
எல்லாம் ஆல் ஹியூமன் பீயிங்ஸுடைய தேடுதலை சாஸ்திரம் 4ஆக பிரிக்கிறது. எதற்காக மனிதன்? நீங்க எந்த மனிதர் எடுத்து இந்த 4 ஏதோ ஒன்று ஓடிட்டு இருப்பான். அவன் வந்து கலெக்டராகவும் இருக்கலாம், ராஜாவாகவும் இருக்கலாம், அவன் ஒரு கீழ்மட்ட வேலைக்காரனாகவும் இருக்கலாம். அவனுடைய ஓடுதல் இந்த 4 விஷயத்துக்குள்ளதான் ஓடிட்டு இருப்பான். ஒண்ணு அர்த்தக, ஃபர்ஸ்ட் அர்த்த புருஷார்த்தம். புருஷார்த்தம் 4. அர்த்த புருஷார்த்தம். அர்த்தனா உணவு, உடை, இருப்பிடத்துக்காக அதை அடைவதற்காக ஓடிக்கொண்டிருப்பான். உணவு, உடை, அடுத்து என்ன வேணும்? தங்கறதுக்கு ஒரு இருப்பிடம். இதுக்கு பேரு அர்த்த புருஷார்த்தம். அடுத்தது காம புருஷார்த்தம், 2வது புருஷார்த்தம். அதுக்கப்புறம் என்ன தேடுவான்? உணவு, உடை, இருப்பிடம் ஒருத்தர் கிடைச்சிருது. ஓகே, எனக்கு தேடுதல் எல்லாமே கிடைச்சு, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு மனிதன் அமைதியாக இருக்கிறானா? இல்ல. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்பத்தை தேடுகிறான். அந்த உடையில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10 ட்ரெஸ் இருந்தா போதும், அது விதவிதமா போட்டுக்கணும். ஒரு 10 ட்ரெஸ் எதிர்த்து பார்த்துட்டீங்கன்னாலும் அது என்னது? காம புருஷார்த்தம். 10 ட்ரெஸ் நமக்கு போதும் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த 10 தேடுறோம். இப்ப அடுத்த 10 இருக்குது, அடுத்த 10, அடுத்த 10, அடுத்த 10, அடுத்த 10. பீரோக்குள்ள எல்லாம் இருந்தாலும் கண்ணுல ஒரு நல்லதா பட்டுதுன்னா வாங்குறமா இல்லையா? அதுக்கு பேரு காம புருஷார்த்தம். ஒரு செப்பல் போதும், எல்லாரும் ஒரு செப்பலா இங்க போனாங்க, ஒரு இதுக்கு மேட்சுக்கு மேட்ச். அது இதெல்லாம் என்னது? ஏன்னா காமங்கிறவன் கரெக்டா புரிஞ்சுக்குறான். நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு வரேன். காம புருஷார்த்தம். எனக்கு காம புருஷார்த்தமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எப்ப 2வது செப்பல் வாங்குறீங்களோ நீங்க எதுக்காகவா எதை தேடுறீங்க? இன்பத்தை வாழ்க்கையில் தேடுகிறீர்கள். எப்ப நம்ம தேவைக்கு மேல உணவு தேடுறோமோ அது அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இங்க போய் சாப்பிட்டா அது நல்லா இருக்கும், அங்க போய் சாப்பிட்டா அது நல்லா இருக்கும், அப்படி ஒரு தேடுதல் அங்க இருக்குதோ அதுக்கு பேரு காம புருஷார்த்தம். இன்பத்திற்காக, இந்திரிய சுகத்திற்காக. கண்ணுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், அதை தேடுறோம். இதை வந்து வாயில போட்டா இது நல்லா இருக்கும், தேடுறோம். காதுல இது கேட்டா நல்லா இருக்கும், தேடுறோம் தேடுறோம் தேடுறோம். அதுக்கு பேரு காம புருஷா. அதற்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? பணத்தை ஈட்டுவீங்க, அப்புறம் அதை போய் இன்பத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. இது 2வது புருஷார்த்தம். 3வது புருஷார்த்தம் தர்ம. தர்ம புருஷார்த்தம்னா புண்ணியம். தர்மம்னாவே புண்ணியம். இப்ப கோயிலுக்கு போறது எதுக்கு? இனிமேல் நான் நல்லா இருக்கணும். அதுக்கு இப்ப கோயிலுக்கு போனா புண்ணியம். அந்த புண்ணியம் எங்க அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம், என் குடும்பம் நல்லா இருக்கலாம், என் பையன் நல்லா இருக்கலாம், பொண்ணு நல்லா இருக்கலாம். இனி வர இதெல்லாம் என்னது? தர்ம புருஷார்த்தம். கோயிலுக்கு போறது, சாண்டிங் பண்றது, பூஜை பண்றது, எல்லாம் ஒரு தானம் பண்றது, தர்மம் பண்றது, மற்றவங்களுக்கு ஹெல்ப், எல்லாம் என்னது? புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். எதுக்கு செய்யறோம்? மற்றவங்களுக்கு தானம் எதுக்கு பண்றோம்? அவங்க பசியாருட்டும் நினைக்கிறதாக இருந்தாலும் மனசுக்குள்ள என்ன இருக்கும்? இதன் மூலியமா நமக்கு புண்ணியம் வந்தா நம்ம நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கலாம்னு என்ன? புண்ணியம். புண்ணியம் இருந்தா தான் நல்லா இருக்கும். இது ஒரு புருஷார்த்தம், தர்ம புருஷார்த்தம். அடுத்து 4வது தான் மோக்ஷ புருஷார்த்தம். மோக்ஷம்னா இந்த சம்சார துக்கத்தில் இருந்து நான் விடுபடணும்னு நம்ம தேடுறது முமுக்ஷு. அது அவருக்கு பேர் என்னது? முமுக்ஷு. நான் இந்த சம்சார சக்கரத்தில் இருந்து விட, இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சக்கரத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று நாம் தேடுகிறோம். வேதாந்தத்தை தேடி ஓடிட்டு இருக்கோமா இல்லையா? அதுக்கு பேரு மோக்ஷ புருஷார்த்தம். இது ஜென்ரலா சங்கரர் என்ன பண்றாரு? அதாவது 4 மறுபடியும் 2ஆ பிரிக்கிறாரு. அர்த்தத்தையும் காமத்தையும் லெப்ட்ல எழுதிங்க, ரைட் ஹேண்ட் சைடு அர்த்தத்தையும் தர்மத்தையும், சாரி அர்த்தமும் தர்மமும் ஒரு குரூப்பா பிரிக்கிறார். அந்த 4 மறுபடியும் 2ஆ பண்ணிக்கிறாரு. ஏன்னு சொல்றேன். அர்த்தத்தையும் தர்மத்தையும் ஒன்னா பிரிச்சாரு. அந்த பக்கம் காமத்தையும் மோட்சத்தையும் பிரிக்கிறார். இப்போ 2 பாருங்க. அர்த்தம்னு என்ன? உணவு, உடை, இருப்பிடம். தர்மம்னு என்ன? புண்ணியம். இந்த பக்கம் இன்னொரு குரூப், செகண்ட் குரூப். அந்த 4ல 2வது குரூப் என்னது? காமம், இன்பம் இல்லையா? இன்பம். அடுத்து பிரேயஸ் சொல்லுவோம். கட்டோபனிஷத்து அதுக்கு பேரு பிரேயஸ். இன்னொன்னு என்னது? மோட்சம், ஸ்ரேயஸ். அதனால 2ஆ பிரிச்சுறாரு. இது ஒண்ணு பிரேயஸ், எனக்கு இது இன்பத்தை கொடுக்கும்னு தேடுறதுக்கு பேரு காமம். அந்த இன்பத்தின் முழுமை நிரதிசய இன்பம்னு பேரு. மோட்சத்துக்கு இன்னொரு வேர்டு இருக்கு, நிரதிசய ஆனந்தம். ஒப்பிட முடியாத மன நிறைவுங்கிறது மோட்சம். 2 மன நிறைவுக்காக தேடுறதுனால 2ஐயும் ஒன்னா பிரிக்கிறார். எது? காமம்ங்கிறது இன்பம் தான், மோட்சம்ங்கிறது மன நிறைவு. 2மே ஒரு நிறைவுக்காக தேடுவதுதான் காமமும் மோட்சமும். இது 2 எது? அர்த்தம்ங்கிறது எது? பொருள். தர்மம்ங்கிறது எது? தர்மத்தை பத்தி எடுத்துக்கலாம்.
இப்ப தர்மம்னா புண்ணியம். நீங்க பாருங்க, அந்த தர்ம புருஷார்த்தம் உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள தர்மம்னா புண்ணியம். அந்த புண்ணியம் எதுக்கு தேவைன்னா, நீங்க அர்த்தத்தை தேடுறதாக இருந்தாலும் தர்மம் புண்ணியம் வேணும். ஒருத்த நல்ல born with silver spoon, born with gold spoon, என்ன அர்த்தம்? அவன் போன ஜென்மத்துல தர்மம் புண்ணியம் அந்த அர்த்தத்தை பெறுவது, உணவு உடை இருப்பிடத்தை பெறுவதற்கும் அவன் அக்கௌண்ட்ல என்ன இருக்கணும்? புண்ணியம். காமத்தை அனுபவிக்குன்னு வச்சுக்கங்களேன், காம புருஷார்த்தம், இதுல எனக்கு அதுல இன்பம் வேணும் அதுல இன்பம் வேணும்னாலும் அவன் அக்கௌண்ட்ல என்ன இருக்கணும்? புண்ணியம். மோட்சத்துக்கு சொல்லவே வேண்டாம். மோட்சத்தை நீங்க பெறுங்கிற பாதையில் நீங்க போறதாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும்? தர்மம். தர்மம் அக்கௌண்ட்ல இருந்தா மட்டும்தான் அவங்க தேடுவது கிடைக்கும். இதை நீங்க அர்த்தத்துக்கும் போலாம், காமத்துக்கும் போலாம், மோட்சத்துக்கும் போலாம். அப்ப என்ன அக்கௌண்ட் இருக்கணும்? தர்மம் தான் கேத்துகு அப்படின்னு சொல்லுவோம். தர்ம கேத்துகு அப்படின்னா தர்மம் தான் காரணம் டு கெட் ஆல் புருஷார்த்தம். வச்சுங்களா? இப்போ இந்த தர்மம் தான் என்ன பண்ணுது? உங்களுக்கு உடலை கொடுத்திருக்கு, அந்த இந்திரியங்களை கொடுத்திருக்கு, வெளியில அனுபவிக்க வேண்டிய பொருள்கள் உங்களுக்கு ஒரு சம்பந்தத்தை கொடுத்திருக்கு. அதன் மூலியமா நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உணவு உடை இருப்பிடம் சரி, அதை தாண்டி வருகிற இன்பமும் சரி. எது வேணும்? தர்மம் முக்கியம். நம்ம அக்கௌண்ட்ல தர்மம் புண்ணியம் முக்கியம். சரி, இப்போ இந்த தர்மம் மோட்சத்துக்கு ஏன் நம்ம சப்ஜெக்ட் வரும்? ஏன்னா அர்த்தத்தை நம்ம சம்பாதிக்கிறதுனால தர்மம் வேணும், நீங்க ஒரு பொருளை இன்பத்தை அனுபவிக்கிறதுனால தர்மம் வேணும், ஈஸியா புரிஞ்சிடும். இந்த மோட்சத்துக்கு எப்படிங்க இந்த தர்மம் உதவி செய்கிறது? தர்மம் உங்க அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் நீங்க எங்க போக முடியும்? சாஸ்திரம் சொல்லுது மோட்சம். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தர்மம்ங்கிறது எப்படி தனியா ஒரு இடத்துல ஆகாசம் நிக்க முடியாது. நீங்க செய்கிற கர்மத்தில் தர்மம். அப்படிதான் தர்மம்ங்கிறது தனியா எங்காவது ஆகாசத்துல உட்கார்ந்து இருக்க முடியுமா? என்ன முடியாது. அது எங்க வெளிப்படணும்? தர்மம்ங்கிறதுக்கு என்ன, எதிலிருந்து தர்மம் வெளிப்படும்? கர்மம், ஆக்ஷன்ஸ். அது தர்மத்துக்கு உட்பட்டு பண்றமா புண்ணியம், அதர்மத்துக்கு உட்பட்டு பண்றமா எங்கு செயல் நடைபெறுகிறதோ அங்கதான் என்ன வர முடியும்? புண்ணியம் வர முடியும், பாபம் வர முடியும். வச்சுக்கலாம். அப்ப தர்மம் ஹெல்ப்ஸ் இன் மோக்ஷன்னா தர்மம் நீட்ஸ் கர்மா. தர்மா நீட்ஸ் கர்ம பண்ணி ஆகணும். நீங்க அந்த கர்மத்தை எப்படி பண்ணுனா தர்மம் புண்ணியம். அதை நம்ம கர்மத்தை சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ ரெண்டு விதமா பண்ணலாம். அந்த செய்யற டே டு டே கர்மம் நீங்க ஸ்வதர்மத்தை எடுத்துக்குங்க. ஸ்வதர்மத்தை சக்காம நிஷ்காம அப்படின்னா மனதில் ஒரு எதிர்பார்ப்புடன் ஆசையுடன் அந்த தர்மத்தை பண்ற பேரு சக்காம. அந்த கர்மத்தை தாங்க பண்றோம், ஒரே கர்மம். அதுல சக்காம ஹெல்ப்ஸ் எதுக்கு? உனக்கு காம புருஷார்த்தத்தை கொடுக்கும். சக்காமன்னா எனக்கு இது வேணும் அது வேணும். ஒண்ணு வேண்டாம், ஒரு கர்மத்தை நீங்க வைதிக கர்மமா எடுத்துக்கலாமே, உயர்ந்த கர்மம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிற கர்மம். அதுல இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? தர்மம். புரிஞ்சுதா? கர்ம தர்மங்கிற நல்ல செட் ஆகினாதான் உங்களுக்கு கிளாஸ்ல ப்ரொசீட் ஆகும். கர்மம்ங்கிறது ஆக்ஷன், தர்மம்ங்கிறது ரிசல்ட். புண்ணியம், அதுல புண்ணியத்துக்கு மட்டும்தான் தர்மம் பேரு. இப்போ நாம தர்மம்ங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மத்துல அந்த கர்மத்தை ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு கர்மம் வைதீக கர்மம், என்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வேதோக்த கர்மம். பஞ்சமகா யஜ்ஞம் வேதத்துல சொல்லியிருக்கு, நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க. பஞ்சமகா யஜ்ஞம், அக்னிஹோத்திரம் இல்லையா, சில விரதங்கள் எல்லாமே வச்சுக்கலாம் கர்மம். இத நீங்க ரெண்டு விதமா பண்ணலாம். ஒரு கணபதி ஹோமம் பண்ணலாம். எந்த கர்மத்தையும் நம்ம ரெண்டு விதமா பண்ணலாம். ரெண்டு விதம்ங்கிறது மீன்ஸ் ஒன்லி தி ஆட்டிடியூட். அங்க கணபதி ஹோமம் என்ன நடக்குதோ, நீங்க எஜமானனாக என்ன போடணுமோ அதைத்தான் போட போறோம், ஐயர் தான் பண்ண போறாரு. நம்ம எஜமானனாக உட்கார்ந்து அந்த ஹோமத்தை பண்றோம், ஒரு சாண்டிங் பண்றோம், ஒரு பூஜை பண்றோம், பஞ்சமகா யஜ்ஞம் பண்றோம். ஸ்வதர்மம், என்னுடைய கடமையை செய்யறோம். அப்போ ரெண்டு ஆட்டிடியூட பண்ணலாம். ஒண்ணு என்னது? சகாம. அப்படின்னா என்னது? எனக்கு இந்த இன்பம் வேண்டும், எனக்கு இந்த இன்பம் வேண்டும்னு அந்த கர்மத்தை பண்றது. அதுக்கு பேர் என்ன? காம. அது முக்கிய பலன் என்னது? நீங்க எதை கேட்கிறீங்களோ அந்த இன்பம் அதில் கிடைக்கும். பையனே இல்ல, தசரதர் என்ன பண்ணாரு? புத்திர காமேஷ்டி ஹோமம், பையன். இது என்னது? சகாமம். அதே கர்மத்தை அது சாண்டிங்கா இருக்கலாம், பூஜையா இருக்கலாம், ஹோமமா இருக்கலாம், கோயிலுக்கு போற எது வேணா இருக்கலாங்க. நிஷ்காமமாவும் அதை பண்ணலாம். நிஷ்காமம்னா எனக்கு இத
அதாவது நிஷ்காமம்னா ஆசை இல்லாமல் அப்படின்னா என்ன ஆட்டிடியூட் அப்படின்னா, பகவான் பஞ்சமகா யத்னங்களை செய்ய சொல்லியிருக்கார், நான் செய்யறேன், அவ்வளவுதான். அதுல என்ன வருது எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஏன்னா இப்படி எல்லாம் பண்றாங்க, பண்ண முடியும், அதுதான் முதிர்ச்சியே. நிஷ்காமமா நான் பண்றேன். பஞ்சமகா யத்னங்கள் எனக்கு புண்ணியம் எல்லாம் நான் எதிர்பார்க்கல, இறைவனுடைய ஆர்டினன்ஸ் நான் செய்யறேன். ஏன் பூஜை பண்றீங்க? இறைவன் வேதத்துல சொல்லியிருக்கார், கிரகஸ்தாக்கள் கண்டிப்பா வீட்டுல நித்திய பூஜை பண்ணணும்னு பண்றேன், அவ்வளவுதான் நிஷ்காமம். அதுக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன்ல எதுவும் கிடையாது. ஒரு ஏன் சாண்டிங் பண்றீங்க? இறைவன் இதை பண்ணணும்னு வகுத்து கொடுத்திருக்கார், நான் பண்றேன். இதுக்கு பேரு நிஷ்காமம். பண்ற கர்மம் ஒண்ணுங்க, அதை 2 விதமா பண்றோம். ஒண்ணு சக்காமம், எனக்கு இது வேணும் அது வேணும், பையனுக்கு வேணும் பொண்ணுக்கு அது வேணும்னு சொல்லி பஞ்சமகாயத்னம் பண்ணலாம், இல்ல நீங்க பூஜை பண்ணலாம், புனஸ்காரம் பண்ணலாம், கோயிலுக்கு போலாம், அதெல்லாம் வந்து சக்காமம். புரிஞ்சுக்கலாம்? நிஷ்காமம்னா இந்த நிஷ்காமங்கிறது எதையும் எதிர்பாராமல் பண்ணுதல். அது கெட் ஹெல்ப்ஸ் டு எதுக்கு? அந்த நிஷ்காமமாக நீங்க கர்மத்தை பண்ணதான் அதுல ஒரு புண்ணியம் வருது பாத்தீங்களா? அது எங்க போய் சேர்ந்தாகணும்? நீங்க தான் எதையாவது கேட்டீங்கன்னா உங்க புண்ணியம் அதுல கழிச்சிருவீங்க இல்லையா? இப்போ பண்றீங்க ஒரு தெய்வீகத்தை ஆன்மீக தெய்வ வழிபாடு ஏதோ பண்றீங்க, அதுல புண்ணியம் வந்துருச்சு. நீங்க அதை வந்து உன்னை கேட்டுட்டீங்கன்னா அதுல செலவாயிடும். நீங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்க போய் ஆகணும்? ஏன்னா கண்டிப்பா புண்ணியம் வந்து ஆகும். நீங்க பண்ற சாண்டிங்னா புண்ணியம் வந்துதான் ஆகணும். ஆனா அந்த புண்ணியத்தை நீங்க வேற எதுக்கு செலவு பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நீங்க சேமிச்சிட்டீங்க, அந்த பணத்தை எதுக்கு நீங்க செலவு பண்ணலன்னா அந்த புண்ணியம் எங்க போகும்? திங்க் ஆஃப் அ செகண்ட். செஞ்சுட்டீங்க, உங்க அக்கௌண்ட்ல புண்ணியம் வந்தாச்சு, ஆனா அது எங்க போகும்? வாட் ஃபார்? அந்த ஸ்டோர் பண்ண வச்ச புண்ணியம் மோட்சத்திற்கு உங்களை கண்டிப்பாக அழைத்து செல்லும். அது நீங்க இந்த ஜென்மத்துல பண்ணினீங்களோ போன ஜென்மத்துல பண்ணினீங்களோ தெரியாது. நிஷ்காம கர்மம் கண்டிப்பாக உங்களை எங்க இழுத்துட்டு வந்துடும்? மோட்ச பாதைக்கு உங்களை இழுத்து கொண்டு வந்து விடும். இதெல்லாம் இல்லாம கர்மத்துல நிறைய டிஃபரன்சஸ் நம்ம பார்த்திருக்கோம். இன்னொன்னு என்னது? நிஷ்காம கர்மம் செய்யக்கூடாத நிஷ்காம நிஷித கர்மம். நிஷிதம்னா செய்யக்கூடாதுன்னு ஒரு கர்மம் இருக்கு, அதை நீங்க செய்யக்கூடாது. நம்ம வந்து டிவிஷன்ஸ் ஆஃப் கர்மம் நம்ம பார்க்கல. அது நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம், எப்படி தர்மம் கர்மத்தை செய்யறீங்க அப்ப உங்களுக்கு தர்மம் கிடைக்குது, அது புண்ணியம். அது எப்ப உங்களை மோட்சத்துக்கு கூட்டிட்டு போகும்? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் புண்ணியம் அண்ட் மோட்சம்? வாட் இஸ் த ரிலேஷன்? எப்படி நீங்க பண்ற தர்மம் புண்ணியம் உங்களை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகுதுன்னா, நீங்க பண்ற புண்ணிய காரியங்கள்ல இது வேணும் அது வேணும்னு கேட்கறத நீங்க நிறுத்திட்டீங்கன்னாவே, நிறுத்துங்கன்னு சொல்லல, அது நிறுத்துற ஒரு பக்கம் வரும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா அவங்கள மோட்சத்துக்கு அழைத்து செல்லும். சோ நிஷ்காம கர்மம், அதனால கிடைக்கிற புண்ணியம் நம்மளை எங்க இழுத்துட்டு போகுது? மோட்சத்தின் பாதைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா போன ஜென்மத்துல நீங்க கண்டிப்பா பண்ணி இருக்க வேண்டும், அல்லது இந்த ஜென்மத்திலாவது இதை பண்ணி இருந்தா மட்டும்தான் மோட்சம். சோ மோட்சத்துக்கு தர்மம் எப்படி உபாயம், அதான் இப்ப பார்த்தோம். மோட்சத்துக்கு தர்மம் எப்படி உபாயம்? நிஷ்காமமாக பண்ணும்போது உபாயம். புரிஞ்சுங்களா? இப்ப இது வந்து எப்படி பார்க்கணும். இப்ப அடுத்தது மோட்சத்துடைய லட்சணம். அடுத்த பாயிண்ட், மோட்சத்துக்கு எப்படி தர்மம்ங்கிற உதவி பண்ணதுங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பாயிண்ட், மோட்சத்துடைய லட்சணம் என்ன? எங்க மோட்சம் புருஷார்த்தத்திலிருந்து சொல்றீங்க மோட்சம் மோட்சம்னு. வாட் யூ மீன் பை மோட்சம்? தெளிவாகி கொள்ள வேண்டும். சொசைட்டில பல கன்ஃபியூஷன்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் மோட்சம். மோட்சம் அப்படின்னா சங்கரர் கொடுக்கிற டெபினிஷன், சாஸ்திரம் கொடுக்கிற டெபினிஷன், பிருகதாரண்ய உபனிஷத்துல கொடுக்கிற உபனிஷத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு வேர்டு எழுதிக்கங்க. அதுல முக்கியமான வார்த்தை உபனிஷத்துக்கள் வார்த்தை, அதுக்கு மீனிங் வேணா நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம தவிர அந்த வேர்டை விட்டுட்டு நான் சொல்லக்கூடாது. என்ன வேர்டு? நித்திய நிரதிசய சாந்தி. நித்திய, இதெல்லாம் அப்படியே மண்டையில பதிவு வச்சுக்கணும். பிருகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லப்படுகிற டெபினிஷன் ஃபார் மோக்ஷம் நித்திய நிரதிசய சாந்தி. தமிழ் அப்படின்னு என்ன? கடோபனிஷத்து வரும், சாஸ்வதி சாந்தி. இதே பாத்தீங்கன்னா கடோபனிஷத்து பாத்தீங்கன்னா அங்க சொல்ற வேர்டு யமதர்மரத்தை சொல்ற வேர்டு மோட்சத்துக்கு சாஸ்வதி. அதாவதுங்க எத்தனை வேர்டு போட்டு மோட்சத்தை விளக்குனாலும் மோட்சம்ங்கிறது ஒரே கருத்து தான். அதுக்கு பல வார்த்தைகளை பல ஆங்கிள் அவங்க டிஃபைன் பண்றாங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். என்னங்க இங்க ஒரு மோட்சமா அங்க ஒரு மோட்சமா? அப்படி கிடையாது. மோட்சம்ங்கிறது ஒண்ணு,
அதை எப்படி எப்படி ஒவ்வொரு உபனிஷத்துல பகவான் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். கட உபனிஷத்துல என்ன சொல்லுது? சாஸ்வதி சாந்தி அப்படின்னாலும் இஸ் ஈக்குவல் டு நித்திய நிரதேசய சாந்தி இஸ் ஈக்குவல் டு ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்தி இஸ் ஈக்குவல் டு மோட்சம். எல்லாம் ஒரு சினானிமஸ் மாதிரி எடுத்துக்கோ தவிர இது ஒரு மோட்சமா அதோ ஒரு மோட்சம் தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுட்டாரு. எனக்கு இப்படி புரிஞ்சதுனால பல குழப்பங்கள் சொசைட்டில இருக்கு. கட உபனிஷத்துல இப்படி சொல்லுது, அப்படி கிடையாது. எல்லாம் ஒரே அர்த்தம் தான், சினானிமஸ். ஓகேவா? இப்ப மோட்சம் என்ன சொன்னேன்? நித்திய நிரதிசய சாந்தி. இதுக்கு அடைகிற அந்த புருஷார்த்தத்துல இதை நோக்கி போறவங்க அடையுதல் என்னது? மோட்ச புருஷார்த்தம். அப்ப தமிழ் என்ன அர்த்தம்? நித்தியனா என்றும், நிரதிசயனா அளவிட முடியாத, இட்ஸ் நாட் மெஷரபிள், நோ கிரடேஷன். எப்ப மெஷர் பண்ண முடியும்? கிரடேஷன் இருந்தா தான் நீங்க மெஷர் பண்ண முடியும். நோ மெஷர், இட்ஸ் நாட் மெஷரபிள், நோ கிரடேஷன். தமிழ்ல சொன்னா அளவிட முடியாத, யூ கேனாட் மெஷர், யூ கேனாட் கிரடேட். அதுல என்னது? என்றும் நிரதிசயம்னா அளவிட முடியாத சாந்தி, மன நிறைவு, தான் மோட்சம். இதுல நீங்க மறுபடியும் எதையும் ஆட் பண்ணவும் கூடாது, எதையும் கழிக்கவும் கூடாது. இதுதான் மோட்சம். அதாவது அளவிட முடியாத ஆனந்தம்னா ஏன் அந்த மன நிறைவு? நம்மளுக்கு மன நிறைவோட தான் அப்பப்போ ஒரு சில மன நிறைவுகள் கிடைக்குது நமக்கு. அது நம்ம மோட்சம்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அளவிட முடியாத மன நிறைவு. ஏன் மன நிறைவு இஸ் ஈக்குவல் டு மோட்சம் சொல்லல? ஏங்க எனக்கு ஒரு பையன் பிறந்தா மன நிறைவு, கொஞ்ச நாளைக்கு இருக்காளே, புதுசு வீடு கட்டினா மன நிறைவு, ஒண்ணு வேண்டாம் ஒரு சின்ன ஒரு செல்போன் வாங்கி பாருங்க, ஒரு மன நிறைவு. நமக்கு எது ஆசைப்படுறோமோ அது கிடைச்சோன்னு என்ன நினைக்குது? நமக்கு மனநிறைவு. அந்த மனநிறைவு இல்லைன்னு சொல்றக்காகத்தான் என்ன வேர்டு போடுது? நிரதிசய சாந்தி. அப்படின்னா அளவிட முடியாத. இப்ப நாம அனுபவிக்கிற ஆனந்தத்துக்கு பேரு விஷய ஆனந்தம். மோட்சத்தின் மூலமா கிடைக்கிற ஆனந்தத்துக்கு பேரு மோக்ஷானந்தம், பிரம்மானந்தம், ஆத்மானந்தம். எது வேணா சொல்லிக்கலாம், எல்லாம் ஒண்ணுதான். மோக்ஷானந்தம், பிரம்மானந்தம், ஆத்மானந்தம். அது அதுக்கும் இந்த விஷய ஆனந்தத்துக்குள்ள வேறுபாடு. இப்ப விஷயம்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பொருள் வந்தா, ஒரு குழந்தை பிறந்தா, அல்லது ஒரு வீடு வாங்கினா, ஒரு நிலம் வாங்கினா, பையன் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா, நல்லா இந்த குறும்பு பண்ணாம நல்லபடியா இருந்தாலும் நமக்கு என்னதான் ஆனந்தம். இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இதுல இந்த விஷய ஆனந்தத்தை எடுத்துப்போம். விஷய ஆனந்தத்துல கிரடேஷன் இருக்கும், 3 கிரடேஷன் இருக்கும். திருஷ்டத்வாத், ஒரு பொருளை நீங்க பார்த்தோன்ன பிரியம். கண்ணுல பார்த்துட்டீங்கன்னா அது உங்களுதான் இருக்கணுங்கிற அர்த்தம் இல்ல. கண்ணுல ஒரு பொருளை பாக்குறீங்கன்னா அப்போ அப்போ அதுல ஒரு மெஷரபிள் ஆனந்தம் இருக்கு. அது அதுக்கு பேரு பிரியம். கிரகணத்வாத், அது உங்களுக்கு தான், உனக்குன்னு கைக்கு வந்துருச்சு, அந்த பொருள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய ஆனந்தம் அடுத்தது பிரியம். மோதம் அடுத்தது பிரமோதம். அதை நீங்க ஒரு சாக்லேட்டு ஒரு குழந்தைக்கு காமிக்கிறோம், முகம் மலரும், அதுக்கப்புறம் உனக்கு தான் இந்தான்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு அதனுடைய ஆனந்தம் அங்க அதிகமாகுது. there is a gradation சொல்லுவார். அதுக்கு அடுத்தது நீ சாப்பிடு, கவரை பிரிச்சாச்சு, வாயில போட்டுட்டா பிரமோதம். இந்த மாதிரி கிரடேஷன்ஸ் இருக்கும் விஷய ஆனந்தத்துல. பட் இங்க என்ன கிடையாது, இந்த மாதிரி அளவிட்டு சொல்ல முடியாது. எங்க ஆத்மானந்தம், பிரம்மானந்தம், மோக்ஷானந்தம் எடுத்துக்கணும். இப்ப மோட்சத்தான் படிக்கிறோம். மோக்ஷானந்தம், பிரம்மானந்தம், ஆத்மானந்தம். இதுல கிடைக்கிற ஆனந்தம் அளவிட முடியாது, நிரதிசய ஆனந்தம். ஓகே, இப்போ மோட்சத்துக்கு இப்ப முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். எது? மோட்சத்தை அடையணும்னு ஒரு மனிதன் முடிவு பண்ணிட்டான்னா வாட் இஸ் த சாதனம், வாட்ஸ் த மீன்ஸ்? எதை நீங்க அடையினாலும் என்ன வேணும்? மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். மீன்ஸ் மோட்சத்துக்கு முதல் சாதனம் என்ன? இந்த மோட்சத்தை எப்படிங்க அடையணும்? எதை உபாயமாக வச்சுக்கலாம்? எதை வச்சு நான் இந்த மோட்சத்தை அடைய முடியும்? நித்திய நிரதேசிய ஆனந்த மோட்சத்துக்கு நான் வேர்டு மாத்துறேன். நித்திய நிரதேசிய சாந்தியை அடையணும்னா சாஸ்திரம் சொல்லுது நித்திய நிரதிசய ஞானாய மோட்சம். இது மனுஷன் கண்டுபிடிச்சது இல்லைங்க, இறைவன் சொல்ற வாக்கு. நித்திய நிரதிசய சாந்தியை நீ அடைய வேண்டும் என்றால் நித்திய நிரதிசய ஞானாய, ஞானான சதுர்த்தி பத்தி, ஞானாய ஞானத்தினால்தான் என்ன கிடைக்குங்கிறது? மோட்சம். அதே போல நித்திய நிரதிசய ஞானம், என்றும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை பற்றிய ஞானம். அளவிட முடியாத ஒரு வஸ்து, என்றும் இருக்கிற வஸ்து தேடுங்க இந்த உலகத்துல. என்ன சொல்லிச்சுப்பா? நித்திய நிரதிசய சாந்தி பிகாஸ் ஆஃப் டியூ டு நித்திய நிரதிசய வஸ்துவை பற்றிய ஞானம்.
சரி, அப்ப அந்த பொருள் எது? நித்திய நிரதிசய வஸ்து. இந்த உலகத்தில் எது என்றைக்கும் நித்தியமா இருக்கணும், அதுல எந்த விதமான சேஞ்ச், அளவிட முடியாத ஞானம், அந்த பொருள் எது? அதுக்கு சாஸ்திரம். ஏன்னா உலகத்துல நீ எதை பார்த்தீங்களா என்னது? ஒரு காலத்துல தோன்றி இருக்கு, கொஞ்ச நாளைக்கு இருக்க போகுது. இந்த பிரபஞ்சமே என்னதான் ஒரு காலத்துல அது அவ்வியக்தமா இருந்தது, இப்ப வியக்தமா வந்திருக்கு, திருப்பி எங்க போக போகுது? அவ்வியக்தத்துக்கு போக போகுது, தோன்றா நிலைக்கு. அதெல்லாம் நிச்சயம் கிடையாது. அப்ப எது? பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம். அதுதான் என்னது? நித்திய நிரதிசய ஞானம். அதை பற்றி, அந்த வஸ்துவை பற்றிய ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். ஏன்னா மோட்சம் என்ன? நித்திய நிரதிசய சாந்தி. அந்த மோட்சத்தை பெறணும்னா நீங்க எந்த வஸ்துவை பற்றி ஞானம் இருக்கணும்? அந்த வஸ்துவை எப்படி இருக்கணும்? நித்திய ஞானாய மோட்சம் சொல்லியாச்சு. எந்த வஸ்து? அந்த பிரம்ம வஸ்து நித்திய நிரதிசய வஸ்து, அளவிட முடியாத நித்தியமாக இருக்கிற அந்த வஸ்துவை பற்றிய ஞானத்தினால் மட்டும்தான் என்னது? மோட்சம். ஏன்னா நிரதிசயங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் அதிசயம்னு சொல்லுவோம். அதிசயம்னா தமிழ்ல சொல்ற அதிசயம் அல்ல, சமஸ்கிருதத்துல அதிசயம்னா அந்த அதிசயம் அப்படிங்கிறது ஒரு கர்மம்னா அது அதிசயம் சொல்லுவோம். என்னன்னா ஒரு கர்மத்தை நீங்க இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம், அது மாற்ற முடியும், அது பேர் அதிசயம் சொல்லுவோம். இப்போ அதிசய ஞானம்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப நீங்க வகுப்புகள் வந்துட்டு இருக்கீங்க, அந்த அதிசயத்திலிருந்து நீங்க எங்க போவீங்க? நிரதிசயத்துக்கு நம்ம போவோம். எடுத்தோன்னே நிரதிசய ஞானம்லாம் வராது. அதிசய ஞானம்னா என்னன்னா, நாம ஒரு அறிவை அடைகிறோம். The clarity of understanding increase day by day. அது அவங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நீங்க தான் ப்ரூஃப். இதே வகுப்பை நீங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்த வகுப்புல இருந்து நீங்க இந்த வகுப்பு இன்னைக்கு வரை இன்னைக்கு நீங்க கேட்குறீங்க, இதுக்கு முன்னால பல இடத்துல கேட்டிருப்பீங்க. அந்த பல இடத்துல கேட்ட என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் விட இப்போ the clarity of understanding அதிகமா இருக்கா இல்லையா? விஷயம் ஒண்ணுதான். புருஷார்த்த 4, அர்த்த புருஷா, காம புருஷா, இதையே தான் சொல்லிட்டு இருக்கோம். சொல்ற ஆளும் ஒண்ணுதான், சொல்ற விஷயமும் ஒண்ணுதான், அதுல எந்த மாற்றம் கிடையாது. அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? அன்னைக்கெல்லாம் நீங்க ஆனா சொல்லுவாங்க சுவாமிஜி சொல்லுவாங்க, ஜி நீங்க முதலோட இப்ப நல்லா நடக்கிறீங்க ஜீவா. ஐயோ அப்படி அல்ல, அது ஜி சொல்லுவார், அம்மா நான் அந்த காலத்துல இதேதாவா சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் சொல்ற கருத்துக்களில எந்த மாற்றம் இருக்காது, அதுல டெஃபினட்டா சொல்லலாம். அப்ப என்ன நடக்குது? the clarity of understanding ஒழுங்கா கவனிச்சு இருந்தீங்கன்னா, அண்டர்லைன் பண்ணி, if you attended the classes with dedication, with interest, கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட். இது வேற, நீங்க ஆத்ம ஞானத்தை போக வேண்டாங்க, இந்த புருஷார்த்தத்தையும் எடுத்துக்குங்க. அப்ப கவனிச்சதுக்கும் இப்ப கவனிச்சதுக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு. அதுக்கு பேர் என்னது? the clarity of understanding increases day by day. இன்னைக்கு ஒரு கிளாஸ் தானே விட்டுறலாம், நம்ம இத்தனை கிளாஸ் கேட்கணும்ல, ஒரு கிளாஸ் கேட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? இது வேற நம்மளுக்கு நாம சப்பு வேற கொட்டிக்குவோம். அப்படி இல்லை, டே பை டே. இன்னைக்கு நீங்க கிளாஸ் கவனித்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி அந்த இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணீங்கன்னா கூட அந்த கிளாரிட்டி, ஏன்னா கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்ணுக்கு தெரியாதுங்க. we cannot measure. ஒரு மெஷினை வச்சு உங்களுக்கு எவ்வளவு கிளாரிட்டி வந்திருக்கு, வாங்க இந்த ஸ்டூடெண்ட் வாங்கன்னு we cannot measure the clarity of understanding, but we can know the clarity of understanding. ஒரு மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு தான் தெரியுமே தவிர குருவுக்கும் தெரியாது, சாஸ்திரத்துக்கு தெரியாது. அப்போ இது என்னது? அதிசய ஞானம். ஏன் 4 நாள் என்ன இருக்கு? மாறிக்கொண்டிருக்கிறது. இட்ஸ் நாட் நித்தியம். ஃபர்ஸ்ட் டே நீங்க புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு, அடுத்த நாள் புரிஞ்சுக்கிட்டது இன்னொன்னு. அப்படிங்கும் போது அங்க என்ன நடக்குது? அந்த ஞானத்தில் மாற்றம். முதலில் புரிவது அதை என்ன மாதிரி, அது என்ன சொல்லுவாரு சுவாமிஜி சொல்லுவாரு, எனக்கு அது புரிஞ்சிருச்சு, அதுக்கு பேரு ஞான ஆபாசம். ஞானம் இல்லமா, ஞான ஆபாசம் என்னங்க? அந்த நேரத்துல புரிஞ்சோமா. ஆனா நீங்க பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேட்கும் போதும் இந்த கிளாஸ் புரிஞ்சுன்னு தான் நீங்க நினைச்சிருப்பீங்க, இப்ப கேட்கும் போது புரிஞ்சுன்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் புரிஞ்சதுக்கும் இப்ப புரிஞ்சதுக்கும், அது ஃபர்ஸ்ட் டேக்கு என்ன பேரு? அதே ஞானம் நாளுக்கு என்ன பேரு? ஞான ஆபாசம் தான். புரிவதை போல ஏதோ உங்களுக்கு அப்ப புரிஞ்சிருக்கு. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு புரியவே இல்லைங்க, இப்பதான் புரியுதுன்னு யாரா சொல்றதா என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் புரிஞ்சிருக்கும், செகண்ட் கிளாஸ்லயும் புரிஞ்சிருக்கும். எது? இந்த புருஷார்த்தமே. இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10வது தடவை நீங்க இந்த புருஷார்த்தத்தை கேட்பவங்களா இருக்கலாம். சில பேர் பிகினிங்ல இருந்து வந்தவங்க இட் மேபி தி 10th டைம். ஆனாலும் ஃபர்ஸ்ட் தடவை புரிஞ்ச மாதிரி தான் இருந்தது, புரிஞ்ச மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஏதோ புரிஞ்சுது, ஆனா புரிஞ்ச அதுக்கு பேர் என்ன? ஞான ஆபாசம். இப்படியே போயிட்டே இருந்தா ஏங்க இதோட எண்டு இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த அதிசய ஞானம் என்னவா மாறும்? நிரதிசய ஞானம். அதற்கு பிறகு அந்த ஞானத்தை நீங்க பெற்றதற்கு பிறகு
அந்த ஞானத்தை இம்ப்ரூவ் பண்றங்கிற வேலை தேவையில்லை, முடிஞ்சிரும். அதுக்கு பேரு தான் அதிசய நிரதிசய ஞானம். அதிசயம்னு என்ன? டெவலப் கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாயிட்டே போகும். இது எவ்வளவு நாளுக்குனா இட் வில் எண்ட் அட் அ பாயிண்ட். அப்ப கிடைக்கிற அந்த ஞானத்துக்கு பேரு தான் நிரதிசய ஞானம். ஏதாவத் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு ஒரு புராணத்துல ஒரு கதை சொல்லுவாங்க இதுக்கு. அதாவது ஜனகர் சீதாவோட அப்பா. ஆனா நீங்க ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஜனகக விஜேக அப்படிங்கிறதுனா ஞானத்தை அடைந்த ராஜாவுக்கு நம்ம பரம்பரையில ஒரு பேர் இருக்கு, ஜனகர். சீதாவோட அப்பா மட்டும் ஜனகர் நினைச்சுக்காதீங்க. ஜெயமேதத்து, அதாவது சாரி, ஜனகர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஞானத்தை பெற்று அந்த காலத்துல அரசராக இருந்திருக்காங்க, ஞானி அரசனா இருந்திருக்கான். அப்பா அவனுக்கு பேர் ஜனககா. புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா ஜனகக சொல்ற இடமெல்லாம் சீதாவோட அப்பா வர முடியாது. நம்மளுடைய கலாச்சாரத்துல அப்படி ஒன்று இருக்கு. இப்போ ஜனகக இப்ப கம்யூனிஸ்ட் சப்ஜெக்ட் யாக்ஞவல்லிக்கு தான் யாரு குரு. யாக்ஞவல்லிக்க ரிஷி, அவர் குரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, ஜனகக அவருக்கு தான் போய் படிச்சிருக்காரு. படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கொஞ்ச நாள் ஆனோடனே, எங்க உங்களுக்கு நான் நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு நான் வந்து இன்னைக்கு 1000 பசு தரலாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜனகர். அதுக்கு யாக்ஞவல்லிக்கு சொல்லியிருக்காரு, இன்னும் நான் டீச்சிங்க முடிக்கலப்பா, என்னடா இப்படி சொல்றாரே அப்படி வந்துடுறாரு. ஏன்னா யாக்ஞவல்வி வந்து கிரகஸ்த ரிஷி. அதுக்கப்புறம் தான் 2 மனைவி விட்டுட்டு அவரு சன்னியாசம் வாங்கி போவார். கிரகஸ்த ரிஷியா இருக்கனால ஜனகர் என்ன கொடுக்குறாரு, உங்களுக்கு நான் 1000 பசு தரேன். அப்புறம் கொஞ்ச நாள் கிளாஸ் போயிட்டே இருக்கு. அப்புறம் இவருக்கு பொறுக்கவே முடியல, ஏதாவது கொடுக்கணும் ஏதாவது கொடுக்கணும், கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கும், ஏதாவது கொடுக்கணும் கொடுக்கணும், நம்ம என்ன பண்ண போறோம், இவங்க ரிட்டர்ன் என்ன பண்ண போறோம் உள்ள ஒரு இது ஒன்னு. என்ன சொல்ல, நான் இன்னும் சேர்த்தி கொடுக்குறேன், ஒரு 10,000 கொடுக்குறேன் அப்படிங்கும்போது யாக்ஞவல்லிக்க சொல்லுவாரு, இன்னும் நான் என்ன முடிக்கல, போர்ஷன்ஸ் இன்னும் முடிக்கல. நம்ம லாங்குவேஜ் சொன்னா இன்னும் நான் என்ன முடிக்கல. என்ன சொல்றாரு, நான் அந்த இடத்துல வேர்டு பாத்தீங்கன்னா my teaching is not yet completed. அதான் சொல்லுவார், my teaching is not yet completed. இவரு சரின்னு விட்டுருவார். அப்புறம் கடைசியா வாங்க மாட்டார் அவரு. இவர் கொடுக்குறேன் பாரு, அவரு வாங்க வேண்டாம், my teaching is not yet. இவர் சொல்ற வேர்டு கேட்டா my teaching is not yet completed, my teaching is not yet completed டே இருப்பாரு. என்னடா ஒரு உபனிஷம் முடிச்சாச்சு, 2 உபனிஷம் முடிச்சாச்சு, இந்த டீச்சிங் இஸ் நாட் கம்ப்ளீட்டடே இருக்கிறாரே அப்படின்னு இவர் யோசிச்சு பண்ணிட்டே இருப்பார். அப்புறம் மறுபடியும் போயிட்டு படிச்சுட்டே இருப்பார். அப்ப ஒரு நாள் வந்து சொல்லுவாரு, யாக்ஞவல்லிக்க ரிஷியே, மை குருவே, நான் இந்த உலகத்துல எதை கொடுத்தாலும் நீங்க கொடுத்த அறிவுக்கு விலை மதிப்படாம அதுக்கு ஈக்குவலா நான் எதையும் கொடுக்க முடியும், எதுவும் டேலி ஆகாது. நீங்க சொல்லி கொடுக்குற அந்த அறிவுக்கு எதுவுமே டேலி ஆகாது. அப்போ ஐ ஆம் கிவிங் மைசெல்ஃப், நான் என்னை தருகிறேன், ஐ ஆம் சரண்டரிங். அதான் அந்த அர்த்தம், நான் என்னைத்தான் தரேன், என்ன நான் தந்துடுறேன் அப்படிங்கிறத அதோட அவர் என்ன சொல்லுவாரு, எஸ் now the teaching is complete. அப்ப அந்த இடத்துல ஒரு என்ன வரும்னா, எதுக்காக சொல்றேன்னா, இது நிரதிசயம் அதிசய ஞானம்னு என்ன, நிரதிசயம் அதிசயம்னா இந்த மாதிரி கிரடேஷன் போயிட்டே இருக்கும், அது அதிசய ஞானம். அதுக்கு அடுத்து நிரதிசயம்னா என்னன்னு சொன்னா பிரம்ம. அதுதான் இது சொல்லுவோமே, நாம போன கிளாஸ் கூட சொன்னு நினைக்கிறேன், சங்கரர் பாஷ்யத்துல சொல்லுவாரு, என்னது ஸ்ருத பிரம்ம அவகத பிரம்ம. ஸ்ருத பிரம்ம இருக்க வரைக்கும் ஒன்லி இன்ஃபர்மேஷன். என்னது பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, ஈஸ்வரன் ஒண்ணு இருக்கு, இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் அதுதான் போகும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவா ஆகணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். இன்ஃபர்மேஷன் என்ன, இது இருக்கு அது இருக்கு, ஈஸ்வரன், மாயா தத்துவம், பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம், சரீரம், இதெல்லாம் அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். அது அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன். முதல்ல என்ன புரியும், பிரம்ம அஸ்தி விஞ்ஞானம், பிரம்மம் இருக்கு, அது சுத்த பிரம்ம. அது என்னவா மாறணும், அவகத பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, நான் எஸ், எந்த விதமான அது நிரதிசய ஞானம், எஸ் அகம் பிரம்மாஸ்மி, அதுல எந்த டவுட்டும் கிடையாதுங்க, நான் பிரம்மனாக இருக்கிறேன். எப்ப உங்களால எந்த விதமான சம்சயம் இல்லாமல் அந்த அறிவு, இப்ப நான் சொல்லி கொடுத்து நீங்களும் சொல்லலாம் அகம் பிரம்மாஸ்மி, அப்படி அல்ல, அதை புரிந்து அதுக்கு மேல அது கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆக முடியாத ஒரு நிலை வருது பாத்தீங்களா, அதுதான் அவகத பிரம்ம ஞானம். அதத்தான் என்ன சொல்றாரு, நிரதிசய. அந்த நிரதிசய ஞானம் தான் எதை கொடுக்கும், பிரம்மனை பற்றிய நிரதிசய ஞானத்தினால் மட்டும்தான். there is no more என்ன சொல்றது, clarity of understanding, full understanding, no doubt, சம்சய ரஹித
ஞானம்னு சொல்லுவோம். இதெல்லாம் அதோட சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ் தான். அதுக்கு பேர் தான் நிரதிசய ஞானம். இதை பற்றி தான். எதை பற்றிய ஞானம்? அந்த பிரம்மனை பற்றிய நிரதிசயம் ஞானம் தான். என்னது? மோட்சத்துக்கு உண்டான விஷயம். இப்ப மோட்சத்துக்கு எது சாதனம்? ஞானம். எதை பற்றிய ஞானம்? பிரம்மனை பற்றிய ஞானம். அந்த பிரம்மங்கிறது எப்படிப்பட்ட வஸ்து? மோட்சம் என்ன? நித்திய நிரதிசய ஆனந்தம் தான் மோட்சம்னா. அதை பெறுவதற்கு எந்த பொருளை பற்றி ஞானம் இருக்கணும்? நித்திய நிரதிசய வஸ்து பிரம்ம ஞானத்தினால் மட்டும்தான் மோட்சம். இதுல ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ல நீங்க எதை நினைக்க கூடாது? எப்ப பிரம்ம ஞானம் இதுல நிச்சயம் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் பிகினிங். எஸ், இதுல நிச்சயம் பண்ணிக்கணும். எது? அந்த ஞானத்தினால் மட்டும்தான் மோட்சம் அப்படிங்கிற நிச்சயம் முதலில் ஒரு மாணவன் பண்ணணும். இந்த இடத்துல பிரம்ம ஞானத்தை நீங்க யோசனை பண்ணக்கூடாது. பிரம்ம ஞானத்தை பெறுவதன் மூலியமாகத்தான் மோட்சம்ங்கிறத நிச்சயம் பண்ணா ஓகே. ஏன்னா there's a long way to travel. இப்பவே நமக்கு பிரம்மத்தை பத்தி புரியறதுக்கு கஷ்டம். நிச்சயம் பண்ணா போதும். சரிங்களா? அடுத்தது இப்போ எது தெரிஞ்சிச்சு நமக்கு? பிரம்ம விஷயம் ஞானம் நித்தியம். பிரம்மத்தை விஷயத்தை பற்றிய ஞானம் தான் என்னது? நித்தியம். ஏன்னா பிரம்ம மட்டும்தான் நித்தியம். யார் சொல்றது? சாஸ்திரம். குருமுகேன்னு நம்ம கேட்டுக்கிறோம். பிரம்மம். சரி, ஓகே. இப்ப எந்த ஒரு ஞானம்? ஃபர்ஸ்ட் நிச்சயம் எது? பிரம்ம ஞானேன ஏவ மோக்ஷம். இது தெளிவாயிக்கணும். ஏங்க இவ்வளவு தடவை சொல்றீங்கன்னா, இது இந்த இடத்துல தெளிவில்லாம கஷ்டப்படுறவங்க நம்ம உலகத்துல பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மோட்சம் வேணும், மூச்சுத்து வந்துடும். ஆனா பிரம்ம ஞானத்தினால்தான் மோட்சங்கிறது தெரியாம எத்தனாயிரம் பேர் வழிதவறி ஊர் போய் சேராமல் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், பிரம்ம ஞானத்தினால் மட்டும்தான் மோட்சம், வேற ஏதிலையும் கிடையாதுன்னு நிச்சயம். அடுத்த நிச்சயம் எதுல பண்ணணும் தெரியுங்களா? இப்ப அந்த ஞானம், ஞானம் என்ன வேணும்? இப்ப எந்த ஒரு ஞானமா இருந்தாலும் அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். இப்ப நான் ஒரு பொருளை தூக்கி காமிக்கிறேன். என்னத்தை காமிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்றீங்க? யூ ஆர் யூசிங் யுவர் ஐஸ். ஓ, எதை காமிக்கிறாங்க? பேனாவை காமிக்கிறாங்க. அறிவு எப்ப ஏற்பட்டது? சோ ஐஸ் என்னது? மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இல்லையா? இது ஒரு பொருளை பற்றி அறிவதற்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். அப்ப மோட்சத்துக்கு சாதனம் அந்த மோட்ச அந்த அறிவு என்னது? பிரம்மனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு என்ன வேணும்? பிரமாணம். பிரமாணம் என்னது? ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த 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 ஞானத்தை இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தனியா இருந்தா அது ஞானத்தை பெருமை என்ன? அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றவனுக்கு பேர் என்ன? பிரமாதா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிரமாணம். எதை பற்றிய அறிவு? பிரமேயம். இப்ப நான் ஒரு பொருளை தூக்கி காமிச்சேன். இந்த பென்சில் என்னது? பிரமேயம். நீங்க பார்த்தவங்கள யாரு? பிரமாதா. உங்களுக்கு எதை யூஸ் பண்ணீங்க? கண்ணு. அது என்னது? பிரமாணம். ஒரு ஞானம் ஏற்படணும்னா ஒரு விஷயம் இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க அறியணும்னா அந்த விஷயம் என்னது? பென்சில். அது என்னது? பிரமேயம். யார் அதை பாக்குறா? பிரமாதா. ஒரு ஆள் பாக்குறானா இல்லையா? அவ பிரமாதா. அதுக்குள்ள ஒரு எதை பற்றிய அந்த எது கருவி? பிரமாணம், கண்ணு. இப்படி இந்த மூணு ஒரு கோட்டில் இருந்தால்தான் ஞானம் ஏற்படும். ஏன்னா பிரமாத்தாவே இல்லாம ஞானம் ஏற்படுமா? எதை ஒண்ணு எடுத்து பாருங்க. பிரமேயமே இல்லாம எதை பற்றிய ஞானம்? பிரமாணம் இல்லாம நோ ஞானம். இந்த மூணு இம்பார்ட்டன்ட். பிரமாணம் மட்டும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா ஞானம் ஏற்படாதுங்க. பிரமாத்தா மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு கண்ணை யூஸ் பண்ணாம இந்த பொருள் என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிரமாத்தா இஸ் தேர், பட் he is not using his instrument. Now how will you know that this is pencil? Without pencil என்ன ஞானம்? நோ ஞானம். சோ மூணு வேணும். பிரமாத்தான்னு ஒரு ஆள் வேணும், பிரமாணம்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் அவன் யூஸ் பண்ணணும், ஒரு விஷயம் இருக்கணும். அதை பற்றிய எதை பற்றிய ஞானம் வேணும் இல்லையா? ஞானம்னா எதை பற்றிய ஞானம்? இப்போ இந்த பென்சில மாதிரியே இப்ப கமிங் டு வேதாந்தா, who is pramata? No doubt in that. I am the pramata. The person who is using the instrument is called pramata. So இந்த ஞானத்தை பெறுவதற்கு யார் பிரமாத்தா? நான் தான். ஜீவகா அகம் பிரமாத்தா. இந்த பிரமாணம் எது? வேதம். இங்க நிச்சயம் பண்ணணும்.
வேத ஞானேன ஏவ. வேதத்தில் என்ன சொல்லுது? ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானத்தினால் மட்டும்தான் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பிரமேயம் பிரம்ம வஸ்து அறிய முடியும். சோ இந்த லைன்ல பிரமாத்தாங்கிறது நான் எதை யூஸ் பண்ணி ஆகணும்? பிரமாணம் வேதம். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது பிரமேயம் என்ன விஷயம்? பிரம்ம. இந்த மூணும் ஒரு நேர்கோட்டில் வந்தா மட்டும்தான் நிரதிசய ஞானாய மோக்ஷம். ஏன்னா விட்டக்கூடாது. எதுக்கு நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம்? மோட்சத்துக்கு ஞானம் வேணும். ஞானத்துக்கு எதை பற்றிய ஞானம்? பிரம்மனை பற்றிய ஞானம் தான் மோட்சம். அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன வேணும்? பிரமாத்தாங்கிற ஒரு ஆள் இருக்கணும். அவன் ஒரு வேதங்கிற ஒரு பிரமாணத்தை அவன் யூஸ் பண்ணணும். அப்பதான் அவனுக்கு என்ன எதை பற்றி அறிவு? பிரமேயம் பிரம்மனை பற்றிய அறிவு ஏற்படும். பிரமாத்தா பிரமாணம்ங்கிறது வேதம். அந்த வேதம் பிரமாணம் இந்த மூணு ஒரு ஞானம் ஏற்படும். அந்த மூணு ஒரு கோட்டில் இருக்கணும். எது? பிரமாத்தா இருக்கணும், பிரமாணம் இருக்கணும், பிரமேயம்ங்கிறது விஷயம். அப்பதான் அதை பற்றி அறிவு ஏற்படும். அறிதல்ங்கிற செயல் நடைபெற வேண்டும் என்றால் என்னென்ன இருக்கணும்? பிரமாத்தா இருக்கணும், பிரமாணம் இருக்கணும். பிரமாத்தா இஸ் யூசிங், அது வேற அடுத்த விஷயம். நாம பிக்ஸ் பண்ண வேண்டியது எது? பிரமாணம். பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு யுவர் இந்திரியம் இஸ் நாட் பிரமாணம். யுவர் இந்திரியம் இஸ் நாட் பிரமாணம். அதான் நீ கேட்டப்போ யுவர் இந்திரியம் cannot be your பிரமாணம். இந்திரியம் இஸ் பிரமாணம் ஃபார் நோயிங் பென்சில் பென். இந்த உலகத்தை பற்றி ஞானத்தை ஏற்படுவதற்கு இந்திரிய பிரமாணம். பட் பிரம்மனை பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்திரியம் இஸ் நாட் டைரக்ட் பிரமாணம். எதுதான் பிரமாணம்? வேதம் ஏவ பிரமாணம். வேதம் சாமதத்தில் இருக்கிற வேதம்ங்கிறவளை பெண்ணை ரீப்ளேஸ் பண்ணலாம். உபனிஷத்துக்கள் அதுதான் பிரமாணம். அதை நீ யூஸ் பண்ணணும். உபனிஷத்து கண்ணன் யூஸ் பண்ற மாதிரி பிரமாணத்தை நாம் என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அப்பதான் என்ன நடக்கும்? பிரமேயம். இது நிச்சயம் ரெண்டாவது இருக்கணும். பிரமாண நிச்சயம். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பிரமேய நிச்சயம் இருக்கணும். பிரம்மனை பற்றி அறிந்து கொள்ளணுங்கிற நிச்சயம் இருக்கணும். ரெண்டாவது எதுல நிச்சயம் இருக்கணும்? ஒரு ஸ்டூடெண்ட்டும் பிரமாணத்தில் நிச்சயம் வேதம் தான்ங்கிறத நிச்சயம் பண்ணிடணும். அப்புறம் அந்த வேதத்தை பிரமாணம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த வேதம்ங்கிறது என்ன பண்ணணும்? குருமுக்கேன அடுத்த நிச்சயம் பிரமாணத்தை. நான் இப்ப பென்சில் நானே பார்த்துக்கிட்டேன், என் கண்ணை திறந்தேன், நானே பார்த்துட்டேன், எனக்கு இந்த அறிவு ஏற்பட்டதுங்கிற மாதிரி வேத பிரமாணத்தை நானாக யூஸ் பண்ண முடியாது. அங்கதான் யாரு வரா? குரு. குரு முக்கேன வேதத்தினுடைய அறிவு தான் உங்களுக்கு எதை கொடுக்கும்? பிரமேயத்தை பற்றிய அறிவு. அந்த பிரம்மனை பற்றிய அறிவு ஏற்பட வேண்டும் என்றால் வேதமேவ பிரமாணம். அதை நாம் சுயமாக படித்தல் தவறு தவறு தவறு. நடுவில் யாரு வரணும்? குரு. தயவு செஞ்சு கடைகளை விற்கிறதுக்காக உபனிஷத்துக்களை வாங்கி சுயமாக படிச்சுட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் புரியல அப்படின்னா நீங்க புக்கை வாங்குவீங்க, 2 லைன் பார்த்துட்டு கபோர்ட்ல போட்டுருவீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுயமாக சிந்திக்கணும் போது ஒரு கான்ட்ரடிக்ஷனான வேர்டு வரும். உபனிஷத்து அடிக்கடி சொல்றேன். என்ன? ராமர் நடக்கிறார், ராமர் எதுவும் செய்வதில்லை. How will you understand yourself? இது ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லி பார்க்கலாம். ஒரு இடத்துல வருது. எங்க அத்தியாத்ம ராமாயணத்துல வர வார்த்தை. நான் உபனிஷத்துக்குள்ள போகவே இல்லை. அத்தியாத்ம ராமாயணத்துல வருது ஒரு வார்த்தை. ராமர் நடக்கிறார், ஆனால் ராமர் எதையும் செய்வதில்லை. How will you understand by yourself? கண்டிப்பா முடியாது. இதையே படிக்க முடியாத போது உபனிஷத்துக்களை இப்படி புரிந்து கொள்வது? பிரம்மம் இந்த உலகத்தை படைத்தது. பிரம்மம் இந்த உலக அடுத்தறையிலே வரும். பிரம்மம் உலகத்தை படைக்கவில்லை. How will you understand? அங்க இருக்கிற வார்த்தைகள் நான் சொல்றேன். உபனிஷத்து இருக்கிற வார்த்தை பிரம்மம் தான் உலகத்தை படைத்தது. அடுத்தறையில் வரும் பிரம்ம உலகத்தை காரணம் அல்ல. இட்ஸ் நாட் கேஸ். ஒருதான் எத்தனை உபனிஷத்து படிக்கணும்? எப்படி புரிஞ்சுக்கிறது? புரியாது. புரியுது அப்படின்னா தவறாகும். ஆனா இது படிச்சுங்க எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சில பேர் சொல்றதை நம்ம கேட்கிறோம். அது என்னது? தவறான புரிதல். ஆனா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியாத ஒரு புரிதல். இது திருப்பி திருப்பி பண்ணும்போதுதான் சுவாமிஜி சொல்வாரு, கீழ்பாக்கம் will be ready for you. நீ அங்கதான் போகணும்னு. ப்ளீஸ் டோன்ட் ட்ரை உபனிஷத் பை yourself. அந்த தப்ப பண்ணிடாது. ஓகேவா? இப்ப பிரமாண நிச்சயம் பண்ணோட அடுத்த நிச்சயம் என்ன? அந்த பிரமாணம்ங்கிறது எது? வேதம். எப்படி கண்ணு பிரமாணமோ அது போல வேத பிரம்மத்தை பற்றி ஞானத்துக்கு எது நிச்சயம் இருக்கணும்?
வேதம். ஆனா வேதத்துக்கு யாரு வரணும்? அடுத்தது குரு. குரு முக்கேன ஏவ அந்த வேதம் பிரமாணம் ஆகணும்னா அந்த பிரமாணத்துவத்தை கொடுக்கறது யாருதா? குருதான் கொடுக்க முடியும். அவருதான் அதுக்கு உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கிறாரு? வேதத்துக்கு பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ் குரு கொடுக்கிறாரு. சோ குரு இல்லைனாலும் கஷ்டம். இந்த நிச்சயம் இருக்கும். அப்ப அந்த குரு வராரு அப்படின்ட்டா என்ன வேணும்? நிறைய படிச்சிருக்கோம். என்ன அந்த குரு எப்படி இருக்கணும்? ஸ்ரோத்ரியம், பிரம்மனிஷ்டம். படிச்சவங்களும் தெரியும். இல்லாத சொல்ற ஸ்ரோத்ரியம்னா அவர் ஒரு குருவிட்ட படிச்சவரா இருக்கணும். இதுல தெளிவு இருக்கணும், நிச்சயம் இருக்கணும். அவரு ஒரு அதை சொல்லுவாங்க, ஒரு காம்படிட்டட் குரு ஃபார் அ லாங் டைம், ஒரு பர்டிகுலர் இயர்ஸ். அதை படிச்சவரா இருக்கணும், காதுல கேட்டவரா இருக்கணும். படிச்சவர்களோட தப்பு. காதில் தன் குருவிடமிருந்து கேட்டவர் தான் ஃபர்ஸ்ட் குருவே. உபனிஷத்துக்களை படித்தவர் மட்டும்தான் குருவே. வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் உபனிஷத்துக்கள் முடிச்சு பிரம்மசூத்திரம் முடிச்சவங்க தான். அது யாருக்கு முடிச்சிருக்கணும்? நாமளே கபோல புக் அடிச்சுட்டு தினம் காலேஜ் படிக்கிறது அல்ல. அவர் ஒரு குரு கிட்ட பர்டிகுலர் டைம் டெடிகேட்டடா படிச்சிருக்கணும். அவர் பேர் ஸ்ரோத்ரிய குரு. அடுத்தது பிரம்மனிஷ்டம். அவருக்கு 2வது குவாலிஃபிகேஷன் பிரம்மனிஷ்டம். எதை படிச்சாரோ அதுல அவர் நிக்கிறவரா இருக்கணும். பிரம்மனிஷ்டம். பிரம்மனிஷ்டங்கிறது வெளியில் தெரியாது. ஸ்ரோத்ரிங்க நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் டெடிகேட்டட் ஸ்டடி எது வரைக்கும் முடிச்சிருக்கணும்? உபனிஷத்துக்கள் முடிச்சு பிரம்மசூத்திரம் முடிச்சவங்க மட்டும்தான் குருவா இருக்க முடியும். அந்த குரு கிட்ட போனா மட்டும்தான் வேதம் உங்களுக்கு பிரமாணமாகும். அப்படிதானே? வேதம் பிரமாணம் ஆகணும்னா யார் நடுவில் வேணும்? குரு. அவருதான் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? வேதத்துக்கு பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ். ஏன்னா பிரமாத்தாரு நீங்க. பிரமேயம் என்ன? பிரம்மவஸ்து. இந்த நடுவில் இருக்கிற பிரமாணத்துக்கு வேதம் எடுத்துக்கிட்டோம். அந்த வேதத்துக்கு பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ் யாரு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும்? குருதான் வேதத்துக்கு பிரமாணம். ஏன்னா அவரு தான் அதை யூஸ் பண்ற, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு குரு. இதுல நிச்சயம் இருக்கும். அந்த குரு நிச்சயம்ங்கிறது இந்த இடத்துல நிறைய பேர் நழுவுறாங்க. எது? குரு யாருன்னு தெரிஞ்சுக்காம, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு தெரியாம ஒரு ஆளை நம்ம குருவா ஏத்துக்கிட்டோம்னாலும் தடமாறி போய் விடுவோம். சோ எங்கெங்க தடமாறுறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நிச்சயம் இல்ல. ஃபர்ஸ்ட் எது? மோட்சம் வாழ்க்கையுடைய கோல், அதுல நிச்சயம் இல்ல. அடுத்தது அதுக்கு பிரம்ம ஞானம் தான், அதுல நிச்சயம் இல்ல. அதுல நிறைய பேர் நழுவிடுறாங்க. அந்த ஞானத்துக்கு சாஸ்திரம் உபனிஷத்துக்கள் தான் பிரமாணம், அதுல வாதி பேர் நழுவிடுறாங்க. எல்லாம் யாருங்க? ஆன்மீக பாதையில் வந்தவருங்க. ஆன்மீக பாதை வர்றாங்க நம்ம பேசவே இல்லை. ஆன்மீக பாதைக்குள் வந்துட்டு தடமாறி எங்கெங்க போறாங்கிறது தோஷ தர்சனம் ஒரு பிரமாத்தாவுக்கும் தெரியும். ஏன்னா அவன் தான் இப்ப ஞானத்தை அடையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த குரு இல்லாம நானே படிச்சுட்டேன், அதுல பாதி பேர் நழுவிடுறாங்க. அடுத்தது குருகிட்ட வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் குரு, ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இது என்னது? ஸ்ரத்தா. அதனால இந்த ஸ்ரத்தை எவ்வளவு முக்கியங்கிறதுனாலதான் பகவான் என்ன சொன்னாரு? ஸ்ரத்தாவால் லபத்தே ஞானம். ஒரே வேர்டு, வேற எதையும் நான் சொல்லவே இல்லை. உனக்கு பிரமாணம் வேணும், வேதமேவ பிரதான பிரமாண பிரம்மத்தை பற்றி ஞானம் எதுவுமே சொல்ல. ஏன்னா குரு கிட்ட ஸ்ரத்தை இருந்ததுன்னா அவர் அப்படியே அழகா எங்க கூட்டி போய்வாரு. இது நிச்சயம் எல்லாம் யார் பண்ணி கொடுப்பா உங்களுக்கு? எது? யார் பண்ணி கொடுக்கறது? எது? ஞானம் மோட்சம் தான் வாழ்க்கையில கோல். அதுக்கு பிரம்ம ஞானம் தான். இதெல்லாம் யார் நிச்சயம் பண்ணுவாரு? குரு பண்ணி கொடுப்பாரு. நீங்க தனியா உட்காந்து எதையும் பண்ண முடியாது. அதனாலதான் பகவான் பகவத்கீதை என்ன பண்றாரு? ஸ்ரத்தாவால் லபத்தே ஞானம். ஸ்ரத்தை டுவர்ட்ஸ் சாஸ்திரம். வேதாந்த குரு வாக்கியேஷு என்ன இருக்கணும்? ஸ்ரத்தா. இது ஒண்ணுதான் உங்களை எல்லாத்தையும் கரெக்டா கூட்டிட்டு போகும். ஏன்னா நம்ம எங்கெங்க நழுவிக்கு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் சரியான குரு இல்ல, கைட் பண்ணல, என்ன ஆயிடுவாங்க? அவங்க அப்படியே செதறி போயிடுறாங்க. அந்த என்ன சொல்றது? அது அடிக்கடி சுவாமிஜி சொல்றது, ஊர் போய் சேர மாட்டான். அவன் போயிட்டு இருப்பானா, நானும் போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவன் நினைச்ச ஊருக்கு போக முடியாது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த். அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நாம பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த்லயாவது கரெக்டான குரு, கரெக்டான பிரமாணம், கரெக்டான நிச்சயம். அந்த நிச்சயம் பண்ற புத்தி தாங்க என்ன சொல்லுவாரு? இதெல்லாம் புண்ணியம் பாரு. இது நிச்சயம் பண்றீங்க பாத்தீங்களா? அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? புண்ணியம் இருப்பவன் தான் இந்த நிச்சயம் எல்லாம் பண்ணியிருப்பான். பண்ணினதுக்கு அப்புறம் தான் நீங்க உட்கார்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா புரிதல் சரியாக நடைபெறும். இந்த நிச்சயம் இல்லாம உட்கார்ந்து இருப்போம்.
பட் புரிதல் 100% நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டு இருக்கும், டே பை டே இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கும். அங்க உள்ள எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடப்பதற்கு வாய்ப்பு, இங்க எந்த இடத்துல ஸ்ரத்த குறைஞ்சாலும் இந்த நிச்சய புத்தி இல்லைனாலும் நடக்காது. சோ பிரமாத்ருன்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. அவனுக்கு என்ன வேர்டு? பிரபாத்தாவுக்கு என்ன வேர்டு சொல்லுவான்? பிரமாத்ரு. அவன் நிச்சயம் பண்ணினா மட்டும்தான் he can travel in this path. ஓகே, சோ என்னென்ன பண்ணி நிச்சயம் பண்ணி சொல்ல கிளாஸ் கன்க்ளூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து புருஷார்த்த நிச்சயம். பிரமாதா, பிரமாதானா the person who is using பிரமாணம், அவனுக்கு என்ன பிரமாதாவுக்கு என்ன நிச்சயம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் எது புருஷார்த்தம்? மோட்சமேவ புருஷார்த்தம், அது ஞானத்தினால் மட்டும் புருஷார்த்தம்ங்கிறது செகண்ட். மூணாவது ஞானத்தை எப்படி அடைதல்ங்கிறதுல நிச்சயம். இது நிச்சயம் இருக்கிறவங்க தான் கிளாஸ் கவனிக்கும் போது புரிஞ்ச மாதிரி இல்லை, புரிஞ்சுட்டு இருக்கும். இல்லைன்னா சத்த இல்லைன்னா புரிஞ்ச மாதிரி போயிட்டு இருக்கும், அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்க முடியாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.